ஆண்டவரே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் சோம்பேறியாய் மாற்றப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வேலை செய்யாதவர்களாக இருக்கலாம். பாஸ்டர் எது சொன்னாலும் கேட்கல பாஸ்டர், கஷ்டம்னா என்னன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது பாஸ்டர், பணத்தினுடைய அருமை அவனுக்கு தெரிய மாட்டேங்குது பாஸ்டர், நான் உழைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நிறைய நேரத்தில் அவன் கேட்கறதே இல்லை, அவன் கேட்க மாட்டேங்கிறான் பாஸ்டர், என்ன பண்ணுறனே தெரில. நான் சொல்கிறேன், ஜெபத்தால் முடியாது எதுவும் இல்லை, ஜெபம் பண்ணும். அவனுக்கு வாழ்க்கையை குறித்து அப்படிப்பட்ட எண்ணத்தை ஆண்டவர் அவனுக்குள்ளே கொண்டு வரட்டும். அதுக்காக ஓயாம நீங்க அவன்கிட்ட நச்சிட்டே இருக்கணும்னு சொல்ல வரல. டேய் கஷ்டப்பட்டு வாழ அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீ நிறைய பேருடைய வாழ்க்கையை காமிங்க, கஷ்டப்பட்டாதான். ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய பிள்ளை கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டே இருக்கலாம், அவனுக்கு ஒரு பெரிய பிரைட்னஸ், ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வைக்காம போகவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஸோ ஆபிரகாம் தனக்கு வேலைக்காரர்கள் இருந்து தன்னுடைய மகன் மேலே அந்த தலை மேலே அந்த விறகு கட்டையை தூக்கி வச்சு, இப்போ கொண்டு வாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை பலி செலுத்த போகிறோன்ற இருந்தாலும் அந்த இறக்க குணம் எல்லாத்தையுமே மனசில் அடக்கி வச்சுட்டு, நீ கஷ்டப்படணும்ப்பா, கொஞ்ச நாளைக்கு நீ கஷ்டப்பட நல்லா இருப்பாப்பா, நீ வேலை செஞ்சால் நல்லா இருப்ப, நீ வேலை செஞ்சால் நல்லா இருப்ப. ஆண்டவர் ஈசாக்கு ஒரு துறவை தோண்டினான், தூர்த்து போட்டார்கள். 2வது துறவை தோண்டினான், தூர்த்து போட்டார்கள். அவன் சோர்ந்து போவே இல்லைல்ல, ஏன்னா அவன் அப்பா கற்றுக் கொடுத்துட்டாரு. டேய் உழைக்கணுண்டான்னு கற்றுக் கொடுத்துட்டாரு, கஷ்டப்படணுண்டான கற்றுக் கொடுத்துட்டாரு, சும்மாலாம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துட்டாரு, சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துட்டாரு. அது கடைசி வரைக்கும் அவனை வழி நடத்திடுச்சு. நீ உங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்து. ஹல்லேலூயா.